குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. என்ன பண்ணலாம், நாளைக்கு வந்து சிவராத்திரி. நான் வந்து விரதம் தான், அதனால ஒரு சக்கரவள்ளி கிழங்க வச்சு போலி பண்ணலான்னு இருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குல போலியா? ஆமாம், ஏதாவது ஒன்று பண்ணணும். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா தான் கொஞ்சம் பசி அடங்கும்னு அந்த காலத்துலலாம் பண்ணுவா. இப்போ வெறும் சக்கரவள்ளி கிழங்கு வேக விட்டு கொடுத்தா எந்த குழந்தை சாப்பிடும்? அது கரெக்ட் தான். நீனே சாப்பிடுங்க, நான் மாத்திரம் அதை வேக வச்சு சாப்பிட்டுன்றதுக்கு நீயும் ஸ்நாக்ஸ் பண்ணணுங்கிற. சரி, ஒரு போலி மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, குழந்தைலாம் ஆசையாக சாப்பிடும். நானும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே விரதம் இருந்துடலாம். அது வேணா பண்ணலாம். இந்த சிவராத்திரி விரதம் நம்ம பாட்டிலாம் இருப்பா. விசலூர்னா ரொம்ப சிவபக்தா தான் அவள். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தையா இருக்கும்போதே சிவராத்திரி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதால நாங்களாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஆற்றுல போய் ஒரு 10-15 பொன் குழந்தைகள் போய் விரதம்னு இருப்போம், கண்ணு முழிப்போம். அப்போ வந்து அதுக்கான கதை எப்படின்னு சொல்லுவான்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு வேடன் போயிட்டே இருக்கும்போது அவனை வந்து புலியோ கரடியோ ஏதோ ஒன்று துரத்திட்டு அப்படின்னு சொல்லுவான். துரத்தும் போது அவனுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவான், மரத்து மேலே ஏறி உக்காந்துருவான். உக்காந்துட்டு மரத்தில் உக்காந்துட்டுக்கும் அந்த புலியோ கரடியோ ஏதோ ஒன்று அது ஓடவே ஓடாது. சுற்றி சுற்றி கரடின்னு சொன்ன ஞாபகம் தான், கரடி வந்து சுற்றி சுற்றி அந்த மரத்தையே சுற்றின்னு இருக்கும். இவனுக்கும் இறங்கவும் முடியாது, அதுலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது சமயத்தில் தூங்கிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த மரத்தில் உள்ள இலையை ஒன்று ஒன்றா பறித்து பறித்து கீழே போட்டுட்டே இருப்பான். போட்டுட்டே இருக்கும்போது இது பண்ணிடும், விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கரடியும் போயிடும். போனதுக்கப்புறம் கீழே இறங்கி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. இவன் போட்ட இலை பூரா அந்த சிவன் மேலே. அன்னைக்கு சிவராத்திரி தான். அவன் எதேச்சியாக போய் மரத்து மேலே ஏறி உக்காந்துட்டு அந்த இலைய பறித்து போட்டது. அன்றைக்கி ராத்திரி பூரா சிவ பூஜை பண்ணின புண்ணியம் அவனுக்கு கிடச்சிது. அதனால சிவன் வந்து உனக்கு கடைசி காலத்தில் நான் வந்து மோட்சத்தை கொடுக்குறேன், எனக்கு நீ பூஜை பண்ணினதுனால உனக்கு மோட்சம் கொடுக்குறேங்கிற மாதிரி சிவன் சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அதுக்கப்புறம் அதனால அவனுக்கு வந்து கடைசியில் மோட்சம் கிடைச்சதா கதை சொல்லுவா எங்கள்கிட்ட எங்கள் அம்மாலாம் சொல்லி. அதனால சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஏறி ஒரு இலையை பறிச்சு போட்டானு, அது ஆனால் வில்வ மரம். வில்வ மரத்தில் ஏறி உக்காண்டு இருந்திருக்கான். அதனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து சிவனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறோம். ஒரு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு வில்வத்தை எனக்கு போடு, நான் உனக்கு கடைசி காலத்தில் நான் உன்னை வந்து மோட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிட்டா தாத்தா கதைகள்லாம் கூட சொல்லியிருக்கேன். விஞ்ஞான ரீதியாகவும் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கிறது எதுக்காகங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய பஞ்சாங்கப்படி தான் நம்மளுடைய ஃபெஸ்டிவல் எல்லாமே கொண்டாடின்னு இருக்கோம். சூரியன், மூன் இதெல்லாம் வரட்டு சில மாற்றங்கள், அதாவது எனர்ஜி லெவல் ரைஸ் ஆகும். பார்த்தோன்னா நம்ம பீச்சில் இந்த அமாவாசை பௌர்ணமியிலலாம் அலையெல்லாம் ரொம்ப இதாகும், ரைஸ் ஆகும். பார்த்துருக்கேன். அலையெல்லாம் ரொம்ப ஹைட்டில் வரும். அதுதான் அந்த எனர்ஜி லெவல் அந்த டைமில் தான் ரைஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம பாடியிலையும் 4/3 பாகம் இதுதான் இருக்கு, பிளட், வாட்டர். அதனால அந்த டைமில் நம்மளுக்கு அந்த மாதிரி எனர்ஜி ரைஸ் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி டைமில் படுத்துட்டு நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்தபடி இந்த மாதிரி நாட்கள்லாம் தியானம் பண்ணுறது, கோவிலில் போய் அபிஷேகம் அதெல்லாம் கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய இதை வந்து நல்லா சேனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லா பிரெயினை இதாக வச்சுக்கலாம், ஆக்டிவாக வச்சுக்கலாம். அப்படி இப்படின்லாம் இதுவெல்லாம் நிறைய இருக்குது, சயின்ஸ் பிரகாரம் ப்ரூவ் பண்ணின்னு இருக்கா. அதனால தான் நம்ம அந்த டைமில் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுறது. இப்போ தனியாக உட்காந்து சிவராத்திரி அன்றைக்கி மெடிடேஷன் பண்ணியிருந்தால் எல்லாருக்குமே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அதுக்காக சிவராத்திரி அன்றைக்கி கோவிலில் போய் 4 கால பூஜை பண்ணுவாங்க. விடிய விடிய ஒரு காலத்துக்கு ஒரு அபிஷேகம், ஒரு நைவேத்தியம், அலங்காரமே ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு அலங்காரம் அப்படி பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணுவாள். நானும் அப்பாவும் இருக்கும்போது மடிப்பாக்கத்தில் போய் 4 கால பூஜையும் பார்த்துருக்கோம். ஒரு நாள் விடிய விடிய போய் பார்த்துட்டு வரணும். சிவராத்திரின்னா அப்படி தான் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கண்ணு முழிக்கிறது அப்படின்னு வச்சுருக்கேன். நம்ம முன்னோர்கள் செஞ்சது எல்லாமே ஒரு காரணத்தோட தான் வச்சுருக்கேன்.
சரி வா, இப்போ சக்கரவள்ளி கிழங்கு போலி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கப்பில் 1.5 டம்ளர் மைதா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் போட்டிருக்கேன், இப்போ ஒரு 1/2 டம்ளர் போட போகிறேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த ஊர் உப்பு கறிக்காததுனால உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு பார்க்க. ஒரு சிட்டிகை போட்டால் போதும். உப்பை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மாவை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த மாவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சு அப்படியே ஊற விட்டுடணும். ஒரு 1 ஹவர் போல் ஊற விட்டுடணும் அந்த மாவை. மாவு நல்லா ஊறினா தான் நம்ம போலி தட்டுறதே நல்லா இழுத்து தட்டுறதுக்கும் நல்லா வரும், போலியும் சாஃப்டாக இருக்கும். இந்த பக்குவத்தில் அதை நல்லா இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கணும் மாவை. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ சக்கரவள்ளி கிழங்குல பூர்ணம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா மண் போக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி 2-3 தடவை நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஊர்லலாம் இப்படி தான் இருக்குது, ரோஸ் கலராக தான் இருக்குது. அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவிடணும். தோல் ரொம்ப மெல்லிசாக இருக்குது, அதனால் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் சீவி வச்சுட்டேன். சீவிட்டு இதே மாதிரி துண்டமாக கட் பண்ணி கொஞ்சம் பெரிய துண்டமாக குக்கரில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். எனக்கு இந்த ஊர் கிழங்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, அதனால் குக்கரில் போட்டேன். நீங்கள் டைரெக்டாக கூட தண்ணியில் போட்டு 3/4 வேக்காடு வெந்ததும் எடுத்து மசிச்சுக்கலாம். இந்த வெந்த கிழங்கை கரண்டியாலே மசிச்சு எனக்கு 1 கப்பு வந்தது. இந்த கப்பால் 1 கப்பு மசித்த கிழங்குக்கு 3/4 கப்பு வெல்லம். வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கெட்டியான பாகு மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அது நல்லா வடிகட்டிட்டு பாகு வச்ச பாத்திரத்துலேயே இந்த மசித்த கிழங்கை போட்டு 2 ஸ்பூன் நெய்யையும் விட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு சுருளாக வதக்கிட்டு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுட்டு ஆறினதும் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு உருட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக முதல்ல எண்ணெயை தடவிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு அந்த பேப்பரில் வச்சு, எண்ணெய் தடவின பேப்பரில் வச்சு கையாலே இது மாதிரி பூரி சைஸுக்கு தட்டிக்கணும். இப்போ அந்த சக்கரவள்ளி கிழங்கு பூரணத்தை எடுத்து அது நடுவில் வச்சுட்டு இது போல் 4 பக்கமும் நல்லா மூடிக்கணும். பூரணம் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மூடிட்டு அதை நல்லா உருட்டிட்டு அப்புறமா அதை நல்லா உருட்டி ஒரு பக்கமாக வச்சுட்டு மறுபடியும் அந்த பேப்பரில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அந்த உருட்டி வச்சதை எடுத்து மறுபடியும் அதை மெதுவாக லைட்டாக எண்ணெயை துவச்சுட்டு அந்த பூரணத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக தடவின்னு வந்தோன்னா மெல்லிஸாக வரும். சூப்பராக. நம்ம ஊர்லன்னா வாழை இலை கிடைக்கும், இங்கே வாழை இலை இல்லாததுனால நான் ஃபாயில் பேப்பரில் தட்டுறேன். இதுவுமே பரவாயில்ல, நல்லா தான் வருது. இதை தட்டி வச்சுட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அதில் சொட்டு நெய் விட்டுட்டு இதை எடுத்து போட வேண்டியது தான். கொஞ்சம் செவந்ததும் மேலேயும் கொஞ்சமாக நெய்யை ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யை எடுத்து தடவிட்டு அதையும் அப்புறமா திருப்பி போட்டு அந்த பக்கமும் செவந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் மடித்து வச்சிட வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா போலியையும் தட்டிட்டு அது மேலே கொஞ்சம் சர்க்கரையும் தூவிட்டு கொஞ்சமாக நெய்யையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் சக்கரவள்ளி கிழங்கு போலி செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. குழந்தைகளும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் என் மாட்டு பொண்ணு நானும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறோம்.